Exercise 4.2 use any number of given dots to make different angles. Acute angle. Acute angle na என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the angle should be less than 90 degree. Okay, less than 90 degree தான் நம்ம என்ன சொல்றோம் acute angle அப்படின்னு சொல்றோம். இப்போ 90 டிகிரினா என்னது ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறது தான் 90 டிகிரி. இப்போ so when we are joining this point and this point, ஓகேவா? ஸோ இந்த ரேவும் நம்ம ஜாயின் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். திஸ் ஆங்கிள், இந்த ஆங்கிள் நம்ம என்ன சொல்றோம், திஸ் இஸ் லெஸ் than 90 டிகிரி அண்ட் திஸ் இஸ் அன் அக்யூட் ஆங்கிள். ஓகே, நெக்ஸ்ட் அண்ட் அப்டியூஸ் ஆங்கிள். அப்டியூஸ் ஆங்கிள்னா என்னது, மோர் தென் 90 டிகிரி, மோர் தென் 90 டிகிரி ஆர் கிரேட்டர் தென் 90 டிகிரி. பாருங்க 90 டிகிரினா எப்படி இருக்கணும், இங்க மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்ல இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிளும் இந்த லைன் தான் 90 டிகிரி. அதே மாதிரி இந்த லைனும் நம்ம ஸ்ட்ரெயிட்டா மார்க் பண்ணாதான் என்னது 90 டிகிரி. இப்போ மோர் தென் 90 டிகிரி நம்ம மார்க் பண்ணும்போது என்ன பண்ணலாம், ஸோ மோர் தென் 90 டிகிரி இந்த லைனும் மார்க் பண்ணினோம்னு வச்சுக்கோங்களேன். திஸ் வில் பி மோர் தென் 90 டிகிரி. So this angle is what angle? Obtuse angle. Clear? Next here right angle. Right angle நம்ம எப்படி மார்க் பண்ணலாம்? So this இந்த straight line, இந்த ரெண்டு டாட், இது ரெண்டுத்தையும் மார்க் பண்ணா என்னது, இதுவும் ரைட் ஆங்கிள் தான். அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம மார்க் பண்ணினாலும் என்னது, இதுவும் ரைட் ஆங்கிள் தான். கிளியர்? ஸோ நம்ம ஒரு பக்கம் மார்க் பண்ணினா போதும், நமக்கு ரைட் ஆங்கிள் மட்டும் கேட்டிருக்காங்க, நம்ம ஒரு பக்கம் மார்க் பண்ணா this is what angle? Right angle. நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஜாயினிங் தீஸ் 3 பாயிண்ட்ஸ், இந்த நமக்கு என்ன வரும், 180 டிகிரி. ரைட் ஆங்கிளுக்கு என்ன வரும், 90 டிகிரி. அக்யூட் ஆங்கிளுக்கு என்ன வரும், லெஸ் தென் 90 டிகிரி. அப்டியூஸ் ஆங்கிளுக்கு என்ன வரும், மோர் தென் 90 டிகிரி. அண்ட் வி கால் திஸ் அ ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். இந்த மாதிரி மார்க் பண்ணலாம், அல்லது இப்படி இந்த ரெண்டு லைனை மார்க் பண்ணாலும் என்னது, இது ஸ்ட்ரெயிட் லைன் தான். அதே மாதிரி இந்த ரெண்டு லைனை மார்க் பண்ணாலும் என்னது, ஸ்ட்ரெயிட் லைன் தான். மேல இருந்து கீழே மார்க் பண்ணாலும் ஸ்ட்ரெயிட் லைன் தான். ஸோ எப்படி வேணா நம்ம மார்க் பண்ணலாம். Name the vertex and sides that form each angle. முதல்ல vertex அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ எந்த இடத்துல நம்மளுக்கு இங்கே ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், வேர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல டி தான், டின்ற பாயிண்ட்ல தான் நமக்கு என்ன இருக்கு, ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. the vertex is டி. அப்புறம் இதோட சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎஃப் இஸ் ஒன் சைடு, அதாவது டிஎஃப் இஸ் ஒன் ரே. அதுக்கப்புறம் இன்னொரு ரே என்னது, டிஇ இஸ் another ரே. ஓகே, டிஇ ஒரு ரே, டிஎஃப் ஒரு ரே. நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா வேர்டெக்ஸ் என்னது, டி இஸ் அ வேர்டெக்ஸ். இதுல பாத்தீங்கன்னா இங்க ரே என்னது, சோ திஸ் இஸ் டிஇ இஸ் ஒன் ரே. அதே மாதிரி டிசி, சி இஸ் another ரே. ஓகேவா? இப்போ இதுல நம்ம ஆங்கிள் ஒன்னு சேர்த்திக்கலாம். ஆங்கிள் என்ன ஆங்கிள் ஃபார்மா இருக்கு பாருங்க. வி மே மார்க் இட் அஸ் ஆங்கிள் டின்னு மார்க் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஆங்கிள் இ டிஎஃப், அதாவது நடுவுல டி இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். அல்லது இது இல்லைன்னா நம்ம என்ன மார்க் பண்ணலாம், ஆங்கிள் எஃப் டிஇ. ஓகே, எஃப்டியூன்னு மார்க் பண்ணலாம், இடிஎஃப்னு மார்க் பண்ணலாம். திஸ் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு, நமக்கு இங்க ஸ்ட்ரெயிட் லைன் இந்த மாதிரி நமக்கு ஸ்ட்ரெயிட் லைனோட ஆங்கிளா கொடுத்துருந்தாங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு என்னது, 90 டிகிரி. கிளியரா? ஸோ இப்போ இதுல இருக்கிற ஆங்கிள் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கும் என்னது, வி கேன் மார்க் இட் அஸ் அன் ஆங்கிள் டின்னு மார்க் பண்ணலாம். இன்னொரு விதமா எப்படி மார்க் பண்ணலாம், சிடிஇன்னு மார்க் பண்ணலாம், சிடிஇன்னு மார்க் பண்ணலாம். அல்லது நம்ம என்ன மார்க் பண்ணலாம், இடிசின்னு மார்க் பண்ணலாம், இடிசி மார்க் பண்ணலாம். ஸோ இந்த ஆங்கிள் எப்படி இருக்கு பாருங்க, திஸ் இஸ் லெஸ் தென் 90 டிகிரி. இப்படி ஸ்ட்ரெயிட்டா கோடு வந்தா தான் என்னது, 90 டிகிரி. ஸோ திஸ் இஸ் லெஸ் தென் 90 டிகிரி. ஸோ திஸ் ஆங்கிள் வி கால் இட் அஸ் அக்யூட் ஆங்கிள். லெஸ் தென் 90 டிகிரியா இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம், அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். Pick out the right angles from the given figure. Right angles அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it should be, what is the angle னா 90 டிகிரி. அதுதான் என்ன சொல்றோம், ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்றோம். கிளியரா? ஸோ பார்த்தீங்கன்னா இங்க நமக்கு ரைட் ஆங்கிள் எப்பயுமே இப்படி இருக்கும், 2 ஸ்ட்ரெயிட் ரேஸ் நம்ம மார்க் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெர்பெண்டிகுலர், ஸ்டாண்டிங் லைன்ல ஒன்று, ஸ்லீப்பிங் லைன்ல ஒன்று, இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் மார்க் பண்றதா என்ன சொல்றோம், 90 டிகிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 90 டிகிரி. கிளியரா? இப்போ நம்ம செகண்ட் ஒன் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 46 டிகிரி. 46 டிகிரி எப்படி இருக்கு, திஸ் இஸ் லெஸ் தென் 90 டிகிரி தானே, லெஸ் தென் 90 டிகிரி அப்படின்னும் போது இது என்ன ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் அக்யூட்.
ஸோ வி கால் இட் அஸ் அக்யூட் ஆங்கிள். இப்போ தேர்ட் ஒன் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இந்த மாதிரி நமக்கு பாக்ஸ் மாதிரி ஆங்கிள் லெஸ் அக்யூட் ஆங்கிளோ அப்டியூஸ் ஆங்கிளோ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுத்துருப்பாங்க. பட் நமக்கு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் மட்டும் எப்படி கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி கர்வ் இல்லாம டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸை கொடுத்துருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் 90 டிகிரி. அப்போ இதுவும் என்னது ரைட் ஆங்கிள். இதுல பாத்தீங்கன்னா திஸ் இஸ் 105. 105 அப்படின்றது என்னது மோர் தென் 90 டிகிரி. ரைட், இந்த ஆங்கிள் எப்படி இருக்கு, மோர் தேன் 90 டிகிரி. ஸோ வி கால் இட் அஸ் அப்டியூஸ் ஆங்கிள். மோர் தென் 90 டிகிரி இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம், அப்டியூஸ் ஆங்கிள். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு, ஸோ வி ஹாவ் அ டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஜாயிண்ட். அது நமக்கு எப்படி இருக்கு, 90 டிகிரி. ஸோ இங்க நமக்கு ரைட் ஆங்கிள்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. ரைட் ஆங்கிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் என்னது, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரைட் ஆங்கிள், தேர்ட் ஒன் இஸ் ரைட் ஆங்கிள் அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் ரைட் ஆங்கிள். கிளியர்? Pick out the acute angles from the given figure. So first acute angle அப்படின்னா என்ன நம்ம பார்க்கணும். acute angleனா என்னது, the angle which is less than 90 degree. ஓகேவா, less than 90 degree தான் நம்ம என்ன சொல்லுவோம், acute angle அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாக்டா 90 டிகிரி அப்படி இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே கிரேட்டர் தென் 90 டிகிரி, ஓகே, அப்டியூஸ் ஆங்கிள். அப்டியூஸ் ஆங்கிள் நம்ம என்ன சொல்லுவோம், it is greater than 90 degree. Greater than 90 degree. So we call it as obtuse angle. இப்போ இதில் நம்ம மார்க் பண்ணலாம் 33 டிகிரி அப்படின்றது என்னது, less than 90 டிகிரி. அப்போ இது என்ன ஆங்கிளா இருக்கும், acute ஆங்கிளா இருக்கும். நெக்ஸ்ட் 56 டிகிரியும் என்னது, less than 90 டிகிரி and this is also acute angle. இப்போ இது 89 டிகிரி அப்படின்றது இதுவும் என்னது, 89 is less than 90 தானே, அப்போ இதுவும் acute தான். Okay, now this is exactly 90 degree. அப்போ இது என்ன angle அப்படின்னு பார்த்தோம்னா we call it as right angle. இது என்னது, greater than 90 degree. ஆமா, 100 is greater than 90 degree. இது நம்ம என்ன சொல்லுவோம், obtuse angle அப்படின்னு சொல்லுவோம். This is obtuse angle. So what is the answer அப்படின்னு பார்த்தோம்னா first one, second one and third one. Pick out the obtuse angles from the given figure. So முதல்ல நமக்கு angles என்னன்னு சொல்லணும். acute angleனா எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா acute angle should be, the angle should be less than 90 degree. less than 90 degreeன்றதை நம்ம என்ன சொல்லுவோம், acute சொல்லுவோம். அப்புறம் right angle. right angleனா என்ன சொல்லுவோம் நம்ம, it will be equal to 90 degree. அதுதான் right angle சொல்லுவோம். next obtuse angle. obtuse angleனா என்னது, it is greater than 90 degree. greater than 90 degree. clear? இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, அப்டியூஸ் ஆங்கிள் கேட்டிருக்காங்க. அதான் வந்து எதெல்லாம் greater than 90 டிகிரியோ அதெல்லாம் அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 101. 101 90யோட கிரேட்டர் தானே, அப்போ இது என்ன ஆங்கிள் பார்த்தீங்கன்னா அப்டியூஸ் ஆங்கிள் தான். கிளியரா? நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா கரெக்டா இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டிருந்தா என்னது, கரெக்டா இருக்கு, கரெக்டா டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஆர் ஜாயிண்ட், அப்போ திஸ் இஸ் அ ரைட் ஆங்கிள். இந்த பாக்ஸ் மாதிரி போட்டிருந்தாலே நமக்கு என்னது, நம்ம 90 டிகிரின்னு போட்டுடலாம். இந்த அக்யூட் ஆங்கிள் அப்டியூஸ் ஆங்கிள் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா கர்வ் மாதிரி போடுவாங்க, சரியா? இது வந்து இந்த மாதிரி போட மாட்டாங்க, இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட மாட்டாங்க. நமக்கு இங்க ஒரு ஸ்கொயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் இஸ் அப்டியூஸ் ஆங்கிள். இது இந்த மாதிரி போடுறது நம்ம என்னது, ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் 129 டிகிரி, 129 டிகிரி என்னது, கிரேட்டர் தென் 90 டிகிரி தானே. ஸோ திஸ் இஸ் அப்டியூஸ். நெக்ஸ்ட் 38 டிகிரி, 38 டிகிரின்றது என்னது, இட் இஸ் லெஸ் தென் 90 டிகிரி. அப்போ வாட் இஸ் திஸ் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் இஸ் அக்யூட் ஆங்கிள். அப்புறம் 89 இருந்து அதுவும் லெஸ் தென் 90 டிகிரி தான் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ அக்யூட். அப்போ நமக்கு ஆன்சர் என்னவா இருக்கும், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அப்டியூஸ் ஆங்கிள், அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் இஸ் அப்டியூஸ் ஆங்கிள். Name the angle in each figure given below in all possible ways. So இது நம்ம என்ன ஆங்கிள்ன்ற ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம போடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸோ எந்த இடத்துல ரெண்டு ரே எந்த இடத்துல ஜாயின் ஆகுதோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எம்எல் அப்படின்ற ரேவும் எம்என்ன்ற ரேவும் இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ல ஜாயின் ஆகுது. ஸோ வி கால் இது வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், ஆங்கிள் எம் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா how we can represent அப்படின்னா angle LMN. so LMN அப்படின்னு நம்ம represent பண்ணலாம். இல்லனா இப்படி, so angle
என் இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் பாத்தீங்கன்னா ஆங்கிள் என் அப்புறம் எம் எல். ஸோ இதுல இம்பார்ட்டண்டா நம்ம என்ன நோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் எந்த ஆங்கிள் ரெண்டு ரேவும் எந்த பாயிண்ட்ல ஜாயின் ஆயிருக்கு எம்ன்ற பாயிண்ட்ல ஜாயின் ஆயிருக்கு. ஸோ எம் அப்படின்றதான் எப்படி வரணும் நடுவுல வரணும். அதுதான் நமக்கு என்ன பண்ணணும் ஆங்கிளை ஸ்பெசிஃபை பண்ணணும். நம்ம இப்போ எம்எல்என் அப்படின்னு மார்க் பண்ணினோம்னு வச்சுக்கோங்களேன், அது தப்பு. ஸோ எம்எல்என் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல இருக்கிற ஆங்கிளை ஸ்பெசிஃபை பண்ணும். இந்த இடத்துல நமக்கு இங்க ஆங்கிள் ஃபார்ம் ஆகல, ரெண்டு ரேவும் எங்க மீட் ஆகுதோ அங்கதான் நமக்கு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. ஸோ தீஸ் ஆர் த வேஸ் டு ரைட் த ஆங்கிள்ஸ். இப்போ இதுல நம்ம பார்த்தோம்னா வாட் வி கேன் சே இட் இஸ் லெஸ் தென் 90 டிகிரியா. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் இது இங்கே ஸ்ட்ரெயிட்டா இருந்தா தான் நமக்கு என்ன சொல்லுவோம், திஸ் இஸ் 90 டிகிரி. ஸோ திஸ் இஸ் லெஸ் தென் 90 டிகிரி. அப்போ இது என்ன ஆங்கிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா less than 90 degree. So we call it as an acute angle. கிளியரா? இப்போ நம்ம செகண்ட் ஒன் எழுதலாம். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா என்னது, நடுவுல என்ன இருக்குன்னு பார்க்கணும். தட் இஸ் ஆங்கிள் Q. நமக்கு எந்த ரெண்டு ரே ஜாயின் ஆயிருக்கு, QRும் PQவும் ஜாயின் ஆயிருக்கு. QRும் QPயும் ஜாயின் ஆயிருக்கு. ஸோ ஆங்கிள் Q அப்படின்னு எழுதலாம். இன்னொரு வேவை எப்படி எழுதலாம், PQR அப்படின்னு எழுதலாம். இன்னொரு வே எப்படி எழுதலாம், RQPன்னு எழுதலாம். RQP அப்படின்னு எழுதலாம். So this is less than 90 degree and what angle this is? This is acute angle. Acute angle. Okay. Next, third one. Third one பார்த்தோம்னா, so this is angle N. ரெண்டு ரே என்ன ரே, NOன்ற ரேவும் NMன்ற ரேவும் ஜாயின் ஆயிருக்கு. This is angle N. So இன்னொரு way of writing this is MNO. பாத்தீங்கன்னா N தான் நடுவுல வரணும். And another way of writing it is ONM. Okay. Then what is this angle? This is greater than 90 degree தானே. So this is greater than 90 degree. அப்போ this what angle? This is obtuse angle. கிளியரா? நெக்ஸ்ட் இங்க ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். ஃபோர்த் ஒன் என்னது, ஆங்கிள் A. ஆங்கிள் A தான் நம்ம என்ன சொல்லுவோம், 90 டிகிரி. ஸோ ஆங்கிள் A is 90 டிகிரி. அதர்வைஸ் நம்ம what we say SAT அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணலாம். SAT is 90 டிகிரி. அதர்வைஸ் TAS. So TAS is 90 டிகிரி. So this is exactly equal to 90. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருந்தாலும் நம்ம என்ன சொல்றோம் 90 and we call it as right angle. Say true or false. இப்போ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, காம்ப்ளிமெண்டரி அண்ட் சப்ளிமெண்டரி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ வாட் இஸ் காம்ப்ளிமெண்டரி, வாட் இஸ் சப்ளிமெண்டரி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க பாத்தீங்கன்னா இதை A, இது B, இது C, இது D அப்படின்னு நான் நோட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். காம்ப்ளிமெண்டரி அப்படின்னா என்னன்னா, when two angles, ரெண்டு ஆங்கிள், இப்போ ஆங்கிள் 1 பிளஸ் ஆங்கிள் 2 ரெண்டுமே நமக்கு 90 டிகிரி ஆட் பண்ணினா 90 டிகிரி வரணும். எதுல நம்ம குழம்பிக்க கூடாது. ஸோ இந்த மாதிரி 90 டிகிரி ஒரு ஆங்கிள் 90 டிகிரி இருந்ததுன்னா இது என்ன சொல்லுவோம், ரைட் ஆங்கிள் தான் சொல்லுவோம். ஆனா இங்க ரெண்டு ஆங்கிளை நம்ம ஆட் பண்ணினோம்னா என்ன சொல்லணும், 90 டிகிரி. இப்போ நம்ம இங்க திஸ் இஸ் ஏபிசி. ஓகேவா, ஆங்கிள் ஏபிசி. ஏபிசின்றது ஒரு ஆங்கிள் பிளஸ் இங்க பாத்தீங்கன்னா அடுத்த ஆங்கிள் என்னது, சிபிடி. ஸோ ஆங்கிள் சிபிடி. ஓகேவா. ஸோ ஏபிசி என்னன்னு பாத்தீங்கன்னா 20 டிகிரி பிளஸ் சிபிடி. கிளியர். சிபிடினா எந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள் தான் சிபிடி. ஏபிசினா என்ன ஆங்கிள், ஏபிசி. ஓகேவா, இந்த ஆங்கிள் தான் ஏபிசி. கிளியரா மார்க் பண்ணணும். இப்போ ஏபிசியும் சிபிடியும் 20 டிகிரி பிளஸ் 70 டிகிரி, தட் இஸ் ஈக்குவல் டு என்னது, 90 டிகிரி. கிளியரா. அப்போ ரெண்டு ஆங்கிள் நம்ம ஆட் பண்ணினோம்னா 90 டிகிரி வந்தா அதை நம்ம என்ன சொல்லுவோம், காம்ப்ளிமெண்டரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட் வி கால் திஸ் ஆஸ் காம்ப்ளிமெண்டரி. ஓகேவா. இப்போ சப்ளிமெண்டரி அப்படின்னா என்னது, சப்ளிமெண்டரினா சப்ளிமெண்டரி, TARY. TARY.
இப்போ ரெண்டு ஆங்கிள் இப்போ இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து இது ஆங்கிள் 1ன்னு எடுத்துக்கிறோம். இதை இந்த ஃபுல்லா இருக்கிறத ஆங்கிள் 2ன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஆங்கிள் 1 பிளஸ் ஆங்கிள் 2 என்ன வரணும் நமக்கு 180 டிகிரி வந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை எடுத்துக்கிறேன், பி எடுத்துக்கிறேன், இது கியூ எடுத்துக்கிறேன், இது ஆர் எடுத்துக்கிறேன், இது எஸ் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிக்யூஆர் ஆங்கிள் பிக்யூஆர் பிளஸ் அப்புறம் என்னது ஆர் கியூஎஸ் ஆங்கிள் ஆர் கியூஎஸ் should be equal to 180 டிகிரி. இப்போ பிக்யூஆர் என்னது 33 டிகிரி பிளஸ் ஆர் கியூஎஸ் என்னது ஆங்கிள் 2 தானே இது ஆங்கிள் 2 அது என்ன கொடுத்துருக்காங்க 147. ஸோ 33 டிகிரியும் 147ம் ஆட் பண்ணா 180 டிகிரி வந்தாச்சா. ஸோ வி கால் திஸ் அ சப்ளிமெண்ட்ரி. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணா 90 டிகிரி வந்தா காம்ப்ளிமெண்ட்ரி, 180 ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணி 180 டிகிரி வந்தா அது என்னது சப்ளிமெண்ட்ரி. இப்போ நம்ம இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்கலாமா. ரெண்டு ஆங்கிள் 20யும் 70யும் காம்ப்ளிமெண்ட்ரியான்னு கேட்குறாங்க. ஸோ இஃப் யூ ஆர் ஆடிங் 20 டிகிரி பிளஸ் 70 டிகிரி ஆட் பண்ணா நமக்கு என்ன வந்தது 90 டிகிரி வந்தாச்சு. ஓகே, எஸ் திஸ் இஸ் வாட் ஆங்கிள் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். த ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ. நெக்ஸ்ட் 88 டிகிரி அண்ட் 12 ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி. இப்போ நம்ம 88ம் 12ம் ஆட் பண்ணலாம். 88 பிளஸ் 12 டிகிரி நமக்கு என்ன வருதுன்னு பாருங்க. 88ம் 12ம் ஆட் பண்ணா 10, ரிமைண்டர் 1 இங்க 10 வரும். ஸோ திஸ் இஸ் 100 டிகிரி. நமக்கு 90 டிகிரி வந்தாதான் என்னது காம்ப்ளிமெண்ட்ரி. இட் இஸ் என்னது 100 டிகிரி. அப்போ த ஆன்சர் ஃபார் ஹியர் இஸ் ஃபால்ஸ். செகண்ட் ஒன்னோட ஆன்சர் என்னது ஃபால்ஸ். நெக்ஸ்ட் 80 டிகிரி அண்ட் 180 டிகிரி ஆர் சப்ளிமெண்ட்ரி. அப்படின்னா பாருங்க 80 டிகிரியும் 180 டிகிரியும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வருது. ஸோ 80 டிகிரியும் 180 டிகிரியும் என்ன வரும் 0, 8 plus 8 16, ரிமைண்டர் 1 260 டிகிரி. 260 டிகிரி வரணும். நமக்கு சப்ளிமெண்ட்ரினா என்ன ஆங்கிள் வரணும், ஆட் பண்ணா 180 டிகிரி வரணும். அப்போ நமக்கு இது என்னது ஃபால்ஸ். 260 டிகிரி வந்ததுனால இது நமக்கு என்னது ஃபால்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 0 டிகிரி அண்ட் 180 டிகிரி இஸ் சப்ளிமெண்ட்ரி. அண்ட் ஸோ அப்போ நம்ம ஆட் பண்ணா என்ன வரும் 0 பிளஸ் 180 டிகிரி இஸ் 180 டிகிரி. நவ் திஸ் இஸ் எஸ் 180 டிகிரி வந்தா நம்ம என்ன சொல்லுவோம், தட் இஸ் சப்ளிமெண்ட்ரி. த ஆன்சர் இஸ் ட்ரூ. கிளியரா. draw and label each of the angles. So first one என்ன கொடுத்திருக்காங்க NAS. இப்போ நம்ம என்ன நோட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா A தான் நமக்கு மிடில் இருக்கு. ஸோ அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ரஃப். இங்க A இருக்கு, இங்க N, இங்க NAS. ஓகே, ஸோ A தான் மிடில் வரணும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், we have to mark 90 டிகிரி. ஸோ அதை நம்ம மார்க் பண்ணலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா we have to draw ஒரு ஓகே, we have to draw a baseline. ஒரு baseline நம்ம வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், this point is A, right? இந்த பாயிண்ட் தான் A. This is S. இப்போ நாம ப்ரொட்ராக்டர் வச்சு 90 டிகிரி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. கரெக்டா அந்த ஏன்ற பாயிண்ட்ல கோயின்சைட் ஆகுற மாதிரி நம்ம வைக்கணும். கிளியர். ஏன்ற பாயிண்ட்ல கரெக்டா இந்த பாயிண்ட்ல கோயின்சைட் ஆகுற மாதிரி வச்சுட்டு 90 டிகிரி எங்க வருது, இங்க வருது. 90 டிகிரியை நம்ம நோட் பண்றோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், we have to join this. கிளியரா. அப்போ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா this is S. so this is N. சாரி, இங்க ஏற்கனவே S நோட் பண்ணதுனால நம்ம இது என்ன நோட் பண்ணலாம், கரெக்டா ஜாயின் பண்ணியாச்சு. now we can note it as N. clear. so what is this angle அப்படின்னு பாத்தீங்கன்னா this is 90 degree. clear. so NAS is 90 degree. இந்த மாதிரி தான் நம்ம மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க BIG. ஓகே, செகண்ட் ஒன் இஸ் BIG is 35. 35 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா this is acute. acuteனா எப்படி வரும், it will be less than 90 டிகிரி வருமா, இந்த மாதிரி less than 90 டிகிரி வரும். this is 35 டிகிரி. இப்போ ஐன்ற பாயிண்ட் தான் ரெண்டு ரேவை வந்து இங்க நம்ம ஜாயின் பண்றோம். ஸோ இங்க B இருக்கலாம், BIன்ற ரே இருக்கலாம், தட் இஸ் IBன்ற ரே
அண்ட் ஐஜி அப்படின்ற ரே. ஐன்ற பாயிண்ட் தான் நமக்கு என்ன வரணும், நடுவுல வரணும். இங்க நடுவுல இருக்குன்னா இந்த ஐன்ற பாயிண்ட் தான் நமக்கு என்ன வரணும், நடுவுல வரணும். ஸோ இதை நம்ம மார்க் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு பேஸ் லைன் எடுத்துக்கணும். ஸோ பேஸ் லைன் எடுத்துக்கணும் 35 டிகிரி. ஓகே, அதுக்கப்புறமா we have to mark a point. இந்த பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஓகே, நவ் ப்ரொடெக்டர் எடுத்துக்கிறோம். ப்ரொடெக்டர் எடுத்துட்டு கரெக்டா அந்த பாயிண்ட்ல வைக்கணும். பாயிண்ட்ல வச்சுட்டு பாருங்க, இந்த 180 டிகிரி இங்க கரெக்டா இந்த பேஸ் லைன்ல கோயின்சைட் ஆகணும். இந்த லைன் கரெக்டா அந்த பாயிண்ட்ல இருக்கணும். கிளியரா? அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 35. இன்னர்ல இருந்து 10, 20, 30. இன்னர்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், 35 அப்படின்றத நோட் பண்றோம். நெக்ஸ்ட் வாட் யூ ஹாவ் டு டூ, we have to join this. கிளியரா? so what is this angle அப்படின்னு கேட்டோம்னா, this is 35 டிகிரி. நமக்கு நடுவுல இருக்கிறது தான் என்னது, ஐ. இதுதான் ஐ. so this is b. இது வந்து b ஆ இருக்கலாம், இது வந்து g ஆ இருக்கலாம். இது இந்த b யும் g யும் மாறலாம், சரியா? ஆனா இந்த ஐ அப்படின்ற நடுவுல இருக்கிற பாயிண்ட் மட்டும் என்ன பண்ணக்கூடாது, மாறவே கூடாது. so this is the angle to mark. இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, தேர்ட் ஒன் இஸ் angle SMC is 145. 145 அப்படின்றது என்ன, அப்டியூஸ். அப்டியூஸ்ன்றது எப்படி இருக்கும், greater than 90 டிகிரியா இருக்கும். so this will be greater than 90 degree. பாத்தீங்கன்னா இது வந்து 90 டிகிரியை விட கிரேட்டரா இருக்கும். இந்த இடத்துல எம்ன்றது தான் என்ன வரணும், நடுவுல வரணும். எஸ்ஸும் சியும் எந்த பக்கம் வேணா வரலாம். ஸோ ஹியர் இட் சி வரலாம், இங்க இருந்து எஸ் வரலாம். ஆர் இங்க சி இங்க எஸ் எப்படியும் மாறி வரலாம். எம்ன்ற பாயிண்ட் மட்டும் நமக்கு மாறக்கூடாது. கிளியரா? ஸோ இது நம்ம எப்படி வரையறதுன்னு பார்க்கலாம். 145 டிகிரி. ஸோ அதே மாதிரி we have to draw a straight line first. ஒரு straight line நம்ம வரைஞ்சாச்சு. கிளியரா? நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டை நம்ம என்ன பண்றோம், மார்க் பண்றோம். திஸ் இஸ் த பாயிண்ட் டு பி த ப்ரொடெக்டரை வைக்கிறதுக்கு பாயிண்ட். அப்புறமா அந்த பாயிண்ட்டை பேஸ் லைன் கூட கரெக்டா கோயின்சைட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம், 145 டிகிரி. பாருங்க, கீழே இருந்து 10, 20, 30, 40. இப்போ 10, 20, 30, 40, 50, இங்க 90, 100, 130 வந்தாச்சு, 140 வந்தாச்சு. 145 எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 140, 150க்கு நடுவுல இங்க வர்றது தான் என்னது, 145. 145 தானே கேட்டிருக்காங்க. கிளியர்? இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ரெண்டு பாயிண்ட்டை நம்ம ஜாயின் பண்றோம். ஸோ நவ் this angle is what angle அப்படின்னு பார்த்தோம்னா 145 டிகிரி. இதுல நம்ம நடுவுல இருக்க பாயிண்ட் என்னது, எம். எம் தான் நம்ம நடுவுல இருக்கணும். திஸ் இஸ் எம் அண்ட் திஸ் மே பி சி அண்ட் திஸ் இஸ் எஸ். கிளியரா? எஸ்எம்சி இஸ் 145 டிகிரி அல்லது சிஎம்சி இஸ் 145 டிகிரி. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபோர்த் ஒன் இஸ் ஏபிசி இஸ் 180 டிகிரி. So what is 180 degree அப்படின்னு பார்த்தோம்னா, this will be a straight line. Straight line தான் என்னது வரும், 180 degree வரும். Clear? That is we call it as straight angle. Straight angle. So இது எப்படி வரையறதுன்னு பார்த்தோம்னா, nothing. So angle on a straight line is 180 degree. So இதுல பார்த்தோம்னா this point we mark it as A. So this point we mark it as B and this point as C. இப்போ நமக்கு இங்க இருக்கிற ஆங்கிள், இந்த ஆங்கிள் தான் நம்ம என்ன சொல்றோம், 180 டிகிரி. கிளியரா? ஸோ இப்போ நம்ம ப்ரொடெக்டர்ல that is what 180 டிகிரினா எங்க மார்க் பண்ணுவோம், ஸோ ஸ்ட்ரெயிட் லைன். அதாவது இங்க ஒரு பாயிண்ட் இங்க ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணி ஜாயின் பண்றது தான் 180 டிகிரி. ஸோ த ஹோல் ஆங்கிள் இஸ் வாட், 180 டிகிரி. இது ஃபுல்லா இந்த பக்கம் பாதி இருக்கிறது 90, இந்த பக்கம் பாதி இருக்கிறது 90. மொத்தமா என்ன சொல்றோம், 180 டிகிரி. கிளியர்? ஸோ எல்லா ஆங்கிளும் நம்ம மார்க் பண்ணியாச்சு.
ஐடென்டிஃபை த டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள் ஷோன் பை த ஹேண்ட்ஸ் ஆஃப் த கிவன் கிளாக். ஸோ இப்போ நம்ம கிளாக் கொடுத்துருக்காங்க. இதில் இது என்ன சொல்கிறோம், ஹவர் ஹேண்டுன்னு சொல்லுவோம். திஸ் இஸ் வி கால் இட் அஸ் சின்ன முள்ள என்ன சொல்கிறோம், ஹவர் ஹேண்ட் சொல்லுவோம். திஸ் இஸ் வி கால் இட் அஸ் மினிட் ஹேண்ட். ஓகேவா? இப்போ நமக்கு இங்க ஆங்கிள், இந்த ஆங்கிள் என்ன இருக்கு, அக்யூட் ஆங்கிளா அப்டியூஸ் ஆங்கிளா அப்படின்றத நம்ம சொல்லணும். ஸோ நமக்கு என்னென்ன ஆங்கிள்ஸ்லாம் இருக்குன்னு முதல்ல பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அக்யூட் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிள்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஷுட் பி லெஸ் தென் 90 டிகிரி. ஓகேவா? லெஸ் தென் 90 டிகிரியா இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம், அக்யூட் ஆங்கிள் சொல்லுவோம். ரைட் ஆங்கிள், ரைட் ஆங்கிள்னா என்ன சொல்லுவோம், இஃப் இட் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி, 90 டிகிரிக்கு ஈக்குவலா இருந்தா என்ன சொல்லுவோம், ரைட் ஆங்கிள்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அப்டியூஸ் ஆங்கிள். அப்டியூஸ் ஆங்கிள்னா நம்ம என்ன சொல்லுவோம், கிரேட்டர் தென், ஓகே, கிரேட்டர் தென் 90 டிகிரி. நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னா நம்ம என்ன சொல்லுவோம், தட் வில் பி ஈக்குவல் டு 180 டிகிரி. 180 டிகிரி கரெக்டா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கணும். அதை நம்ம என்ன சொல்றோம், ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். நெக்ஸ்ட் நமக்கு ஜீரோ ஆங்கிள் இருக்கு அப்படின்னா என்னது, நோ ஆங்கிள் இஸ் ஃபார்ம்ட் அண்ட் தட் இஸ் 0 டிகிரி. அப்படின்னா என்ன அர்த்தம், சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் ஒரே இடத்துல இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஜீரோ ஆங்கிள்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த இதுல இந்த 9 டிகிரி வச்சுட்டோம், 9 ஓ கிளாக் 9 கிட்ட இருக்கு. இது இப்படி போட்டோம்னா என்ன அர்த்தம், திஸ் வில் பி ஃபார்மிங் எ ஸ்ட்ரெயிட். அப்போ இது ரைட் ஆங்கிள். அப்போ இந்த ஆங்கிள் என்ன இருக்கு, ரைட் ஆங்கிளை விட ஜாஸ்தியா இருக்கு. அப்போ வி கால் இட் அஸ் என்னது, திஸ் ஆங்கிள் இஸ் அப்டியூஸ் ஆங்கிள். கிளியரா? ஸோ ரைட் ஆங்கிள் 90 டிகிரி பாருங்க, இந்த லைன் தான் 90 டிகிரி. அதை விட ஆங்கிள் பெருசா இருக்கிறதுனால நம்ம அப்டியூஸ் ஆங்கிள் சொல்றோம். இப்போ இது பாத்தீங்கன்னா சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் ஒரே இடத்துல இருக்கு, எந்த ஆங்கிளும் ஃபார்ம் பண்ணல, தென் வி கால் இட் அஸ் ஜீரோ ஆங்கிள். ஓகே, வி கால் இட் அஸ் ஜீரோ ஆங்கிள். இப்போ இது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. அப்போ இந்த என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, திஸ் ஃபார்ம்ஸ் 180 டிகிரி அண்ட் வி கால் இட் அஸ் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். இதை என்ன சொல்லுவோம், ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்றோம். இப்போ இது பாத்தீங்கன்னா இங்க 12 கிட்ட இருக்கு. இப்போ கரெக்டா எக்ஸாக்டா இது 3 கிட்ட இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், திஸ் ஃபார்ம்ஸ் அ ரைட் ஆங்கிள். அப்போ 3 விட கம்மியா இருக்கு, அதாவது இது வந்து லெஸ் தென் 90 டிகிரியா இருக்கிறதுனால வி கால் இட் அஸ் அக்யூட் ஆங்கிள். ஓகேவா? நவ் இது பாத்தீங்கன்னா 9 and 12 கிட்ட கரெக்டா எப்படி இருக்கு, இது கரெக்டா 90 டிகிரி. கரெக்டா 2 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஜாயின் ஆயிருக்கு அட் அ 90 டிகிரி. ஸோ வி கால் இட் அஸ் என்னது, ரைட் ஆங்கிள். Find the complementary angle of. So first complementary angle அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, so if we are adding angle 1யும் angle 2 ரெண்டு ஆங்கிளை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரணும், 90 டிகிரி வந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். See for example, so நமக்கு இப்படி இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஆங்கிள் 1ன்னு எடுத்துக்கிட்டோம், இதையும் ஆங்கிள் 2ன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆங்கிள் 1ஐயும் ஆங்கிள் 2வையும் நமக்கு ஆட் பண்ணா என்ன வரும், 90 டிகிரி வரும். ஸோ தட் இஸ் வி கால் இட் அஸ் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். கிளியரா? இப்போ நம்ம இது இப்போ 30 டிகிரிக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ல ஸோ வி கால் இட் அஸ் ஆங்கிள் 1 பிளஸ் ஆங்கிள் 2வை நமக்கு ஆட் பண்ணா என்ன வரணும், 90 டிகிரி வரணும். இப்போ ஆங்கிள் 1 வந்து நம்ம 30 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஆங்கிள் 2 என்ன வரணும், 90 minus 30 டிகிரி. ஸோ ஆங்கிள் 2 வில் பி 90 டிகிரி minus 30 டிகிரி. அப்போ that will be what, 60 degree. Angle 2 will be what, 60 degree. So அப்ப நம்ம எப்படி எழுதணும், the complementary angle of the complementary angle of 30 degree is 60 degree அப்படி எழுதணும். கிளியரா? இப்போ நம்ம செகண்ட் ஒன் போடலாம். செகண்ட் ஒன் என்னது, 26 கொடுத்துருக்காங்க. சேம் ஆங்கிள் 1 பிளஸ் ஆங்கிள் 2 இஸ் 90 டிகிரி. ஒரு ஆங்கிள் 26 டிகிரினா இன்னொரு ஆங்கிள் என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் ஆங்கிள் 2 வில் பி 90 மைனஸ் 26 டிகிரி. 90 மைனஸ் 26 என்ன வருதுன்னு பார்க்கலாம், 90 டிகிரி மைனஸ் 26. ஸோ திஸ் இஸ் 10 இல்ல, அப்போ இது 8 ஆயிடும். 10 minus 6 is 4, 8 minus 2 is 6. So what is angle 2? Angle 2 is 64 degree. இப்போ இதுக்கு நம்ம என்ன எழுதும், the complementary angle of 26 degree is 64 degree. கிளியரா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம தேர்ட் ஒன் போடலாம். தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, 85 டிகிரி.
85 டிகிரி நம்ம ஈஸியா போட்டுடலாம்ல. ஸோ ஆங்கிள் 1 பிளஸ் ஆங்கிள் 2னா இந்த ஆங்கிள் 85 டிகிரி பிளஸ் ஆங்கிள் 2 இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்ப ஆங்கிள் 2 என்ன வரணும்? 90 டிகிரி மைனஸ் 85 டிகிரி. That is angle 2 is equal to 5 degree. So the complementary angle of 85 degree is 5 degree. Clear? Next 0 degree கொடுத்திருக்காங்க. இப்போ 0 degree என்னது? So fourth one 0 degree. So angle 1 is 0 degree plus angle 2 is what? கண்டுபிடிக்கணும் 90 degree. இப்போ angle 2 என்னது? 90 degree minus இந்த 0 degree இந்த பக்கம் வந்தா என்ன வரும்? minus 0 degree. So what is that? 90 degree minus 0 degree will be 90 degree. So the complementary angle of 0 degree is 90 degree. Clear? Next the complementary angle of 90 degree. உல்டாவா வருமா? So fifth one பார்க்கலாம். So 90 degree. இப்போ angle 1 plus angle 2. Angle 1 வந்து நம்ம 90 degree எடுத்துக்கிறோம். Angle 2 நமக்கு தெரியாது. அதுக்கு என்ன சொல்றாங்க? The complementary angle is 90 degree. அப்போ angle 2 is equal to என்ன வரும்? 90 degree minus 90 degree. That is angle 2 is 0 degree. So what is the complementary angle of 90 degree is 0 degree. Clear? 0 degree ஓட complementary angle 90 degree na 90 degree ஓட complementary angle 0 degree. Find the supplementary angle of each case. இப்போ முதல்ல நமக்கு supplementary angle அப்படின்னா என்ன நமக்கு தெரியணும். So if we add two angle, இப்போ for example angle 1 plus angle 2 ரெண்டு angle இருந்தது, ரெண்டுத்தையும் add பண்ணினா நமக்கு என்ன வரணும்? 180 degree வரணும். ஸோ இதில் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஒரே ஆங்கிள் வந்து 180 டிகிரின்னு வந்ததுன்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம்? ஸ்ட்ரெயிட் லைன் ஆர் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? ஒரே ஆங்கிள் வந்து 180 டிகிரி வந்ததுன்னா ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னு சொல்லுவோம். இப்போ 2 டிகிரியும் ஆட் பண்ணா நமக்கு 180 டிகிரி வந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? சப்ளிமெண்டரி ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இந்த ஆங்கிள் இப்போ இங்க ஒரு லைன் போடுறோம் பாருங்க. இது ஏ, இது பி, இது சி, இது டின்னு நான் நோட் பண்றேன். ஓகேவா? இப்போ இது வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? இது ஆங்கிள் 1ன்னு எடுத்துக்கலாம். இது என்னவா எடுத்துக்கலாம்? ஆங்கிள் 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ ஆங்கிள் 1 பிளஸ் ஆங்கிள் 2 that will be the angle on the straight line that is equal to 180 degree. இந்த மாதிரி ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணா நம்ம என்ன சொல்லுவோம்? 180 டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆங்கிள் 1 is supplementary to angle 2. Angle 2 is supplementary to angle 1 அப்படின்னு நம்ம இதை மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னது? 70 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆங்கிள் 1 பிளஸ் angle 2 is equal to 180 degree. இதுதான் supplementary angleக்கு நமக்கு வரணும். இப்போ நம்ம angle 1 வந்து 70 degree அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ angle 2 என்னவா வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 degree minus 70 வருமா? angle 2 will be 180 degree minus 70. So 180 degree minus 70 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is 110 degree. 180 இருந்து 70 போச்சுன்னா என்னது? 0, 1, 1. So that is equal to what? 110 degree. So angle 2 will be 110 degree. So இதை நம்ம எப்படி எழுதணும்? The supplementary angle of the supplementary angle of 70 degree is 110 degree. Clear? Next second one போடலாம். செகண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க 35 டிகிரி. அதாவது 35 டிகிரி plus angle 2 is equal to என்னது? 180 degree. அப்போ angle 2 என்ன வரணும்? 180 degree minus 35 degree. ஸோ சப்ராக்ட் பண்ணலாம். 180 இருந்து 35 போச்சுன்னா என்ன வரும்? இங்கே 5, இங்கே 10, இங்கே 5, இங்கே 7. 7 minus 3 என்னது? 4. Then 145 degree வருமோ? 7 minus 3 is 4. So that will be 145 degree. So angle 2 என்னது? That is equal to 145 degree. So the supplementary angle of 35 degree is 145 degree. Clear? Next third one என்ன கொடுத்திருக்காங்க? 165. So 165 degree plus angle 2 is equal to என்னது? 180 degree. இப்போ angle 2 என்ன வரும்? 180 degree. இந்த பக்கம் போனா மைனஸ் வரும். 180 degree minus 165 degree. So subtract பண்ணலாம். 180 இருந்து 165 போச்சுன்னா என்ன வரும்? 5. இங்க
10, இங்க 5, இங்க 7, 7 minus 1 வந்து 7 minus 6, 1. So, angle 2 will be 15 degree. Next, fourth one. இப்போ fourth one என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 90 degree. 90 degree. So, 90 degree plus இன்னொரு angle, angle 2 is equal to என்னது 180 degree. இப்போ angle 2 என்ன வரணும் 180 degree minus 90 degree. அப்போ angle 2 will be 180 இருந்து 90 போச்சுன்னா என்ன வரும் 90 degree. So, the supplementary angle of 90 degree is 90 degree தான். கிளியரா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 0 டிகிரி. வாட் இஸ் த சப்ளிமெண்டரி ஆங்கிள் ஆஃப் 0 டிகிரி அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ 0 டிகிரி பிளஸ் ஆங்கிள் 2 இஸ் 180 டிகிரி. இப்போ ஆங்கிள் 2 இன்னொரு ஆங்கிள் என்ன வரணும் 180 டிகிரி மைனஸ் 0 டிகிரி. ஸோ தட் வில் பி ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ வாட் இஸ் த சப்ளிமெண்டரி ஆங்கிள் ஆஃப் 0 டிகிரி இஸ் 180 டிகிரி. கிளியரா? Find the supplementary and complementary angles in each case. முதல்ல நமக்கு supplementary angle, complementary angle என்னன்னு தெரியும். So, what is complementary? Complementary angle அப்படின்னா இப்போ ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணினோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆங்கிள் 1ன்னு ஒரு ஆங்கிள் வச்சுக்கலாம், ஆங்கிள் 2ன்னு ஒரு ஆங்கிள் வச்சுக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினோம்னா 90 டிகிரி வந்ததுன்னா அதனே சொல்லுவோம் காம்ப்ளிமெண்ட்ரி. இது நம்ம எது கூட நம்ம மிஸ்டேக் பண்ணிக்க கூடாது அப்படின்னா இப்போ ஒரே ஒரு ஆங்கிள் இப்போ ஆங்கிள் 1 மட்டும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா திஸ் இஸ் ஆங்கிள் பி. ஆங்கிள் பி மட்டும் 90 டிகிரி இருக்கு அப்படின்னா நமக்கு என்ன சொல்லுவோம் திஸ் இஸ் அ ரைட் ஆங்கிள். திஸ் இஸ் அ ரைட் ஆங்கிள். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணினா 90 டிகிரி வந்ததுன்னா அதை என்ன சொல்லுவோம் காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்லுவோம். இப்போ சப்ளிமெண்ட்ரி. சப்ளிமெண்டரி அப்படின்னா இப்போ ரெண்டு ஆங்கிள் ஆங்கிள் 1 பிளஸ் ஆங்கிள் 2 ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணினோம்னா நமக்கு 180 டிகிரி வந்ததுன்னா அதை நம்ம சொல்லுவோம் சப்ளிமெண்டரி அப்படின்னு சொல்லுவோம். எதுக்கு மிஸ்டேக் பண்ணக்கூடாது ஒரே ஒரு ஆங்கிள் இப்போ இங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆங்கிள் பி மட்டும் இருக்கு. இப்போ ஆங்கிள் பி மட்டும் 180 டிகிரி இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுல நம்ம என்ன கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணும் போது தான் 180 டிகிரி வரணும். அப்பதான் அதை என்ன சொல்லுவோம் சப்ளிமெண்ட்ரி. இந்த ரெண்டு ஆங்கிளும் சப்ளிமெண்டா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல பாத்தீங்கன்னா இதை என்ன பண்றேன் ஆங்கிள் 1ன்னு எடுத்துக்கிறேன், இதை ஆங்கிள் 2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இது என்ன இருக்கு ஆங்கிள் ஆன் ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ இந்த கம்ப்ளீட் ஆங்கிள் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா 180 டிகிரி. இப்போ நமக்கு 180 டிகிரி இது வந்து என்னது சப்ளிமெண்டரி. அப்போ ஆங்கிள் 1 நம்ம என்ன எடுத்துக்கலாம் 25 டிகிரி பிளஸ் ஆங்கிள் 2 நமக்கு தெரியாது, ரெண்டுத்தையும் சேர்த்தினா நமக்கு என்ன வருது 180 டிகிரி வருது. அப்போ ஆங்கிள் 2 என்ன வரணும் 180 டிகிரி மைனஸ் 125. ஸோ 180 மைனஸ் 125 என்ன அப்படின்னு பார்த்தீங்க 180 மைனஸ் 25. 125ல வெறும் 25 தான் கொடுத்துருக்காங்க 25. ஸோ 180 மைனஸ் 25. What is that? 180 இருந்து 25 போச்சுன்னா 5. This is 7 minus 2 is 5, 155 degree. Okay. So this is 155 degree. So அப்போ இந்த ஆங்கிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா this is 155. கிளியரா? இப்போ நம்ம செகண்ட் ஒன் போடலாம். செகண்ட் ஒன் என்னது 90 டிகிரி. இது ரெண்டுத்தையும் சேர்த்தினா 90 டிகிரி வரணும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க 30 டிகிரியும் பிளஸ் இதை நம்ம ஆங்கிள் 2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது என்ன வரணும்னு சொல்லியிருக்காங்க 90 டிகிரியும் சொல்லியிருக்காங்க. அப்போ ஆங்கிள் 2 என்ன வரணும் 90 மைனஸ் 30 டிகிரி. இது ஆங்கிள் 2 வில் பி வாட் ஆங்கிள் திஸ் வில் பி 60 டிகிரி. ஓகேவா? 60யும் 30யும் ஆட் பண்ணாதானே நமக்கு 90 வரும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ தேர்ட் ஒன்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க திஸ் இஸ் த ஆங்கிள் ஆன் அ ஸ்ட்ரெயிட் லைன். இந்த ஃபுல் ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் இஸ் டோட்டலி 180 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிள் மட்டும் என்னது ஆங்கிள் 2ன்னு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு 67 டிகிரியும் நமக்கு ஆங்கிள் 2 திஸ் இஸ் ஆங்கிள் 2 ரெண்டுத்தையும் சேர்த்தினா 180 டிகிரி வரணும். அப்போ ஆங்கிள் 2 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 180 டிகிரி மைனஸ் 67. So what is 180 minus 67? இங்க minus பண்ணா என்ன வரும்? இங்க 3 வரும். இங்க 7 minus 6 is 1 and 1. So what is angle 2? That is equal to 113 degree. Clear? So next fourth one என்ன பார்த்தோம்னா இங்க என்ன இருக்கு 90 டிகிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரணும் 90 டிகிரி வரணும். ஸோ ஒரு ஆங்கிள் 45 டிகிரி இன்னொரு ஆங்கிள் என்னன்னு நமக்கு தெரியும் 46 டிகிரி இன்னொன்று என்னன்னு தெரியாது. இப்போ 46 டிகிரியும்
ஆங்கிள் 2வும் ஆட் பண்ணினா என்ன வருது 90 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆங்கிள் 2 என்ன பார்த்தீங்கன்னா 90 டிகிரி மைனஸ் 46 டிகிரி. இப்போ என்ன வரும் 90 minus 46 is 4. இங்க என்ன வரும் 8 இல்ல இங்க 10. 8 minus 4 is 4. What is the angle 2? Angle 2 is 44 degree. Clear? அப்போ இங்க என்ன வரும் நமக்கு 44 degree. இங்க என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 113 degree. 113ம் 67 ஆட் பண்ணா 180. 44ம் 46ம் ஆட் பண்ணா என்ன வருது 90. கிளியரா? Objective type questions 13th in this figure which is not the correct way of naming an angle. இப்போ நம்ம இந்த angle இந்த என்ன angle இருக்கு இங்க y என்ற angle நம்ம நேம் பண்றதுக்கு நம்ம என்னென்னலாம் கரெக்ட் வே அப்படின்னு பார்த்தோம்னா பாத்தீங்கன்னா angle y நம்ம மார்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் angle x y z. ஸோ நம்ம கிரைட்டீரியா என்னது y அப்படின்றது எப்படி இருக்கணும் நடுவுல தான் வரணும். அப்படியும் மார்க் பண்ணலாம். அப்புறம் இன்னொன்னு என்னது இன்னொன்னு எந்த மாதிரி மார்க் பண்ணலாம் z y xன்னு நம்ம மார்க் பண்ணலாம். z y x. ஸோ இங்க இருக்கிறது நம்ம மாத்தி மார்க் பண்ணலாம். பட் y அப்படின்றது என்னவா இருக்கணும் நடுவுல தான் வரணும். அதுதான் நமக்கு என்ன பண்ணுது வெர்டெக்ஸ். அதுதான் ஆங்கிள நமக்கு ஸ்பெசிஃபை பண்ணுது. இந்த 3 விதமா நம்ம மார்க் பண்ணலாம். இப்ப நம்ம என்ன சொல்லியிருக்காங்க நாட் த கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஆங்கிள் y இந்த மாதிரி மார்க் பண்ணலாம். அதே மாதிரி ZXY இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்ன இருக்கு எக்ஸ் நடுவுல வந்திருக்கு. அப்போ இது கண்டிப்பா தப்பு. ரைட்? இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ZYX இருக்கா y தான் நடுவுல வந்திருக்கு. நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு XYZல y தான் நடுவுல வந்திருக்கு. அப்ப நம்ம எப்படி மார்க் பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா ZXY பாத்தீங்கன்னா ZXY. அப்போ இங்க இருக்கிற ஏதோ ஒரு ஆங்கிள் ஸ்பெசிஃபை பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணக்கூடாது. நமக்கு எந்த ஆங்கிள் இருக்கோ எந்த ரெண்டு ரே ஜாயின் பண்ணி ஒரு வேர்டெக்ஸ்ல வந்திருக்கோ அதை தான் நம்ம என்ன பண்ணணும் நடுவுல வச்சுக்கணும். மற்றதெல்லாம் அந்த பக்கமும் இந்த பக்கமும் சொல்லணும். நெக்ஸ்ட் 14th ஒன் என்ன சொல்லியிருக்காங்க இந்த ஃபிகர் AYZ அதாவது AYZ அப்போ இந்த ஆங்கிள் என்ன சொல்லியிருக்காங்க 45 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. If point A is shifted to point B along the ray, then the measure of BYZ. இப்போ நம்ம AYZக்கு பதிலா BYZ அப்படின்னா நமக்கு அந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்னு நம்ம கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம அதுல பார்க்க வேண்டியது என்னன்னா பாருங்க இந்த பாயிண்ட் மாறலாம் இந்த பாயிண்ட் மாறலாம். ஆனா நமக்கு மாறாத பாயிண்ட் என்னது Y. சோ இந்த y அப்படின்ற பாயிண்ட் தான் நமக்கு என்னது எதை கொடுக்க போகுது ஆங்கிள கொடுக்க போகுது. அப்போ AYZ 45 டிகிரினா BYZம் எப்படி இருக்கும் 45 டிகிரியா தான் இருக்கும். அதே மாதிரி XYZம் எப்படி இருக்கும் அதுவும் 45 டிகிரியா தான் இருக்கும். அதுக்கப்புறம் ZYX எப்படி இருக்கும் அதுவும் 45 டிகிரி. ZY நமக்கு முக்கியமா நமக்கு தெரிய வேண்டியது என்னதுன்னா Yன்றது நடுவுல இருக்கணும். அது Yன்ற ஆங்கிள் தான் நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போறோம். இங்க இருக்கிற பாயிண்ட் ஏவா இருக்கலாம் பியா இருக்கலாம் சியா இருக்கலாம் எக்ஸா இருக்கலாம் ஒய்யா இருக்கலாம் நமக்கு தேவையில்லை. அப்போ BYZ இஸ் ஆல்சோ என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா 45 டிகிரி. த ஆன்சர் இஸ் B1. இதுவும் என்ன வரும் 45 டிகிரி தான் வரும். கிளியரா?